வெல்கம் டு டேஸ்டி ஃபிரிஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்து அது நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாதாம் முந்திரி எல்லாமே நல்லா போட்டு பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதை நீங்கள் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மீது இருக்க இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ரவை கருகிடக்கூடாது. கருகிடுச்சுன்னா கேசரியோட கலர் மாறிடும். ரவை நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணியோட ரேஷியோ 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி. தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பைனாப்பிளையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டான டிஷ் பண்ணும்போது எப்போவுமே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும். அப்படி சால்ட்டு சேர்க்கும் போது அதனோட ஸ்வீட்னஸ் இன்னும் நல்லாவே இருக்கும். தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா தண்ணி பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டிப்படாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் எல்லா ரவையும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் கெட்டிப்படாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸ்டேஜில் நம்ம கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே கேசரியில் கீ மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கேசரியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி மெல்ட் ஆகும். நம்ம குக் பண்ண அது திரும்ப கெட்டி ஆயிடும். இப்போ நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாதாம் முந்திரி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ கடைசியாக அந்த ஏலஞ்சுக்கை இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி. இப்போ நம்ம கிண்டும் போதே இந்த கேசரி நம்ம பாத்திரத்தில் பாருங்கள் ஒட்டவே இல்லை. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.